ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. என் கையில் பார்த்தீங்களா ஆற்றுக்கு துணி துவைக்க போகிற மாதிரியே உங்களுக்கு தோணும். அதெல்லாம் இப்போ யாருமே அவ்வளோவா ஆற்றுக்கு போய் துணி துவைக்கிறது எல்லாம் வீட்லேயும் துவைச்சி போட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்லாம், இந்த பேண்ட்டு, இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, எல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியும். செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கிட்டு இல்லை, செகண்ட் ஹேண்ட் இல்லை, வாங்கி செகண்ட் ஹேண்ட் ஆகிப்போச்சு. வாங்கும்போது புதுசாக தான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து, இப்போ ஆல்ரெடி நான் வந்து 36 சைஸ் பேண்ட்லேருந்து 32க்கு வந்திருக்கேன். அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் பேண்ட் வச்சு காமிச்சிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நல்லா உங்களுக்கு வந்து அந்த சைஸ் எல்லாம் பேக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு, வயிறு நல்லா குறைஞ்சிருக்குதா? ஏன்னா எனக்கு வந்து சிசரியன், அதனால தான் வயிறு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ வரைக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்க மாதிரியே வயிறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே அந்த கவலையெல்லாம் இருப்போம். இதில் போகிற வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன இன்னுமே மாசமாக இருக்க மாதிரியே இருக்கும் வயிறு அப்படின்ட்டு போயிடுறது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் வாகே பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தை பெற்றாலுமே அந்த வயிறு உடம்பு எதுவுமே ஏறவே மாட்டேங்குதுன்னா அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இல்லை, இந்த ஒரு சிலர் மட்டும்தான் அந்த உடம்பு கரெக்டாக இருக்கிறது, குழந்தை பிறந்தாலுமே அப்படியே இருக்கிறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இதுவுமே இப்போ ரீசெண்டாக ரீல்ஸ் எல்லாம் வேறு என்ன போடுறாங்க, நான் அதை பார்த்துட்டு நினச்சேன், ஓகே நம்ம ஓரளவு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு பாட்டை போட்டு, நீலோத்தி சாங்கா, அது நல்லா வருது அந்த பாட்டு. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ, ஆஃப்டர் 2 கிட்ஸுக்கு அப்புறமா இருக்கிற ஃபோட்டோன்னு போடும்போது அதே நீலோத்தி சாங் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி, இந்த டப்பிங் டப்பா ஏதோ வாய்ஸ் வருமே, அழுகுற மாதிரி வருது, அது மாதிரி வருது. நானும் அதை பார்த்துட்டு என்ன இப்படி இருந்தவங்க இப்படி மாறி போயிட்டாங்களா, என்னடா இது, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ சேஞ்சஸ் நிறைய பேர்கிட்ட. அதுதான் நிறைய பேர் சொல்லி கவலைப்படுறதே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட உடம்பு இப்படி ஆயிடுச்சு, வயிறு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதை தான் நான் இப்போ இன்னைக்கு சொல்ல வரேன். ஏன்னா எனக்கும் 2 சிசரியன். எனக்கு முதல் குழந்தை பிறந்த கதை கூட யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த 2வது பெற்ற கதை எல்லாருக்குமே தெரியும். அப்பப்போ அப்டேட்டாக வீடியோ போட்டு எல்லாருக்குமே தெரியும். சிசரியன் பண்ணி கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறப்ப கூட நாங்கள் லைவ் போட்டிருந்தோம், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எதுக்கு இது சொல்கிறேன்னா, குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் வெயிட் போட்டுருச்சு, வயிறு பெருசாயிருச்சு, இதை பற்றி கவலையப்படாதீங்க. எனக்கும் சிசரியன் தான், 2 பேருமே எனக்கு சிசரியன் தான். நான் ஃபஸ்ட்டு சிசரியன் ஆனப்பவே நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுங்கள், நல்ல உணவாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அப்போ சொன்னது வந்து முதுகு வலி, இடுப்பு வலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தையோட நான் வீடியோ பண்ணுறப்ப, 2வது குழந்தை பிறந்து அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன் சிசரியன் பண்ணி. அப்போயே என்னை கேட்டாங்க, இந்த சாக்கெல்லாம் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் நான் ரெஸ்ட் எடுத்துருப்பேன், நீங்கள் என்ன 3வது நாள்லேருந்து வேலை பார்க்குறீங்கன்னு. நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த சூழ்நிலை நம்ம அதெல்லாம் பார்த்தோம், நம்ம ரெஸ்ட்லாம் எடுக்கலை. பட் இது எல்லாத்தையுமே வந்து தாண்டியுமே வந்து வயிறு இப்போ எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே இங்கே பாருங்கள் எப்படின்னா இழைச்சிருக்கு. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா 2மே சிசரியன். எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது என்னை வந்து நிறைய பேர் என்ன சொல்லி பயங்காமிச்சு விட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அபி போட்டிருக்க டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல். இதை பாருங்க, இந்த டிஷர்ட்லாம் நான் இப்போ சரி பண்ணி ஒன்று டபுள் எக்ஸ்எல், அது வந்து இப்போ ஸ்மால் சைஸோட சின்னமாக கட் பண்ணி தச்சிருக்காப்ல, அந்த அளவுக்கு இழைச்சிருக்காப்ல. இப்போ இங்கே பாருங்க, நான் இந்த டிஷர்ட் வந்து எப்போ எடுத்ததுன்னா எங்களுக்கு அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அப்போ நான் எடுத்தது. இவர் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா எனக்கு கீழே விழுந்தப்போ அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அங்கங்கே டிஷர்ட்டில் சின்ன ஓட்டை இருந்துச்சு, அதுக்கே இவர் எடுத்துகிட்டு வந்தார். நான் இதை போடலை. ஏன் போடலைன்னா, இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் வந்து எனக்கு டிஷர்ட்டில் வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. வயிறும் பார்த்தீங்கன்னா டயர் மாதிரி எனக்கு இப்படி இழுத்து போட்டால் அந்த இடம் அப்படியே பல்ஜ் ஆகி தெரிஞ்சுது. அதனால் இந்த டிஷர்ட் நான் அப்படியே வச்சுட்டேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட் எடுக்குது இப்போ கொஞ்சம் எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, டிஷர்ட் எடுத்தாவே கொஞ்சம் பெருசாக தான் எடுப்பேன். ஆனால் நான் அதை ஏன் எடுத்தேன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம், இவர் புடவை கட்டி உட்காராத, ஷால் போட்டு உட்காராத, பைக்கில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போகும்போது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் ஓகே, எப்போவுமே பேண்ட்டு ஒரு டிஷர்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் எடுத்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ நான் வெட்டி எனக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு டிஷர்ட் இதோட நெக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு ரவுண்டாக இருக்கும். சரி, வெட்டி நம்ம இதை சரி பண்ணுறோம், சைஸ்லாம் சின்னது பண்ணுறோம். நெக்கு எனக்கு வந்து ரவுண்டு நெக் நார்மலாகவே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அதுதானே கிடைக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு, அதே மாதிரி எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு டிஷர்ட் எல்லாமே இவ்வளோ தூரம் போட்டால் எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நானே ஷார்ட்டாக இருக்கேன், மேலே ஏற்றி போட்டால் தான் பிடிக்கும். மேலே ஏற்றி போட்டால் என்ன பிரச்சனை, அடிவயிறு நல்லா இப்படி பலூன் மாதிரி பொங்கி நிற்கும், அது பிரச்சனை. இதனால் கடவுளே என் தலையில் தென்ட்டு போட்டிருந்தேன். ஆனால் கண்டினியூவாக ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா பெரிய சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இந்த டிஷர்ட்டுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு வந்து இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். ஏன்னா
பெண்களுக்கு வந்து புடவை கட்டினா அந்த பேக்கு முன்னழகு பின்னழகுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இவர் இப்போ நீ புடவை கட்டினா பேக் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லாத மாதிரி இருக்கு. இன்னும் நீ உனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணனா இந்த பேக் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அது வந்து ரொம்ப புடவை கட்டினா ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருக்கும். முந்தின நாள் பாட்டு கிளாஸ்லேயே சொன்னாங்க இதுக்கு மேலே இழைக்காதீங்க அப்படின்னு. அதனால நீ இதுக்கு மேலே இழைக்காதப்பா அப்படி சொன்னாரு. சரி, அந்த டிஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்டு, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கும். இல்ல அது ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு. இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை போயிருந்தது எதிர்த்தாப்புல கேட்கறதுக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. இந்த டிஷர்ட்டும் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த சைஸ் தான் அபி எல்லா டிஷர்ட்டும் வச்சிருந்தது. இந்த சைஸ்ல உடம்பு இருந்தது எக்ஸல். இதையும் பாத்தீங்கன்னா நான் இது பண்ணி ஆல்டர் பண்ணி தான் போட போறேன். இப்ப இதுக்கு போட்டிருந்த இந்த இதுக்கு போட்டு வந்தனே, எதுக்கு கட 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 கடன்னு இருந்துச்சு. இது எனக்கு வந்து அது என்னது பார்க்குக்கு எதுக்கு போனோம், செங்கிப்பட்டி வாட்டர் பார்க் போனோம். அப்ப பாத்தீங்கன்னா கட கடன்னு இருந்துச்சு எனக்கு. இது செம்ம சந்தோஷம் எனக்கு. அந்த அப்ப எடுத்த அந்த போட்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சி நல்லா இப்படி இழைச்சு அப்படியே ஒல்லியா இருந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் இவ்வளவு தூரம் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, லேடிஸ்க்கு வந்து காட்டிட்டு வேலையை முடிச்சு விடு. இருறா ஒரு நிமிஷம் பதறாத. பேண்ட் சைஸ் வயிறு குறைஞ்சிருக்குதா அப்படின்ற கேள்விக்கு இந்த பேண்டே உங்களுக்கு சொல்லும் பாருங்க. மொத்தத்துல ஃபுல் பாடி குறைஞ்சிருக்கு, வயிறு நல்லா குறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இப்ப இவ்வளவுமே என் உடம்ப சுத்தி தானே வரும். இவ்வளவு அளவுக்கு நம்மளுக்கு குறைஞ்சிருக்குது. அப்ப என்னன்னா அடி வயிறு அழகா சூப்பரா குறைஞ்சிருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு ஷர்ட் நான் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏற்றி போடணும்னு நினைக்கிறேன் அப்படி போட்டாலுமே அந்த வயிறு வந்து இதுவாக தெரியல. அதே மாதிரி பேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு பல வாட்டி இவன் வேற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருக்கான், பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போதும், இது நீ புடவை கட்டினீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஆகிடும், இதுக்கு மேலே குறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இதை பிடிச்சலாங்க வை. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஒன்று, இன்னொன்று ஃபேஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. இப்போ என்னையவே வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கீங்க நல்லா தெரியுதுன்னு இப்போ கூட பாட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ கூட எங்கள் பாட்டு கிளாஸில் இருக்கிற அக்கா கேட்டாங்க, சட்டையெல்லாம் லூஸாக போச்சு, இதுக்கு மேலே இறக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரே சந்தோஷம். அக்கா நான் வேணும்னு தான் இழைச்சிருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால ஆனா அந்த ஃபேஸை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. என்னன்னா ஃபேஸ் வந்து ஒரு சில வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த டொக்கு விழுந்த மாதிரி அடி வாங்கி ரொம்ப வயசான ஏஜ்ட் லுக் ஆயிடும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா அந்த வயசான தோற்றம் எல்லாம் இல்லாம நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும். அந்த வெயிட் லாஸ் பண்றதே எதுக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மள அழகா காட்டிக்கணும், ஆரோக்கியமான முறையில வெயிட் லாஸ் பண்ணணும், முக அழகும் கெட்டு போக கூடாது. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நம்ம கிட்ட வாங்குற ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கு, இன்ச் லாஸ் நல்லா இருக்கு, நான் வந்து எக்ஸ்எல்ல இருந்து மீடியம்க்கு வந்துட்டேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்ல இருந்து லார்ஜுக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் எஸ்ஸுக்கு போயிடுவேன் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு மன நிம்மதியை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா குழந்தை பிறந்து அவங்கள சமாளித்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதை விட நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் ஆனால் இப்போ இப்படி ஆயிட்டேனேன்றது பல பேருடைய கவலையே. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு டயத்தை ஒதுக்க முடியலங்கிறீங்க. ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ண ஒரு ஸ்பெஷலாக வந்து நான் ஒரு 4-5 டிஷ்ஷு பண்ணி எடுத்துக்க முடியலங்கிறீங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் காம்போ எப்படின்னாக்கா நீங்கள் சாப்பாடு தான் அது, ஓகேங்களா? நீங்கள் நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற உணவுப் பொருளை வச்சு தான் அது பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. சிறுதானியங்களை வச்சு எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதை வறுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி திருப்பி ஆற வச்சு சலிச்சு அப்புறம் தான் உங்ககிட்ட வருது அது. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாகும். ஏன்னா வெயிட் ஏற விடாதீங்க அப்படிங்கிறாங்க. வெயிட் ஏற விட்டாவே நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதிலேருந்து எல்லா பிரச்சனைகளும். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட இப்போ டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பிறகு பிரச்சனை இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னா நேராக வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம தான் இருக்குது. நிறைய பேர் வந்து என்கிட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட அதாவது வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து நாகாசோலி நேச்சுரல் வந்து வெயிட் லாஸ் காம்போ கொடுக்குறாங்களாமே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கன்னு. அவங்க எங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட வாங்கலான்னு நான் சொன்னேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. இன்னொரு அண்ணா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணி அதை வந்து 4 பேர்கிட்ட சொல்லி, இல்லைன்னா வெயிட் லாஸ்லாம் தானாகவே ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அவங்களே வந்து கேட்டுருவாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு ரிசல்ட் காட்டணும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இதை சொன்னதுனால தான் நான் வந்து ஒரு ரிசல்ட் காமிச்சது. ஆனால் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ ட்ரெஸ்ஸை நான் சின்னது பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு நல்லாவே குறையும். நம்ம கொடுக்கறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். வயிறுல ஃபுல் பாடியும் குறையும், வயிறும் குறையும். வயிறு இருக்கு இல்லை செல்லம், வயிறு தான் மெயினாக. என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்குது, நான் எனக்கு வந்து சிசரியன் எனக்கு குறையுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல் பாடி சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், அதோட சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு வயிறும் குறையும். ஏன்னா எனக்கும் சிசரியன் அந்த டயர் ஷேப் உங்களுக்கு சூப்பரா மாதிரி ஃபிளாட்டா அழகா வரும். அதுதான் சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்காப்ல. சொல்ல தெரியாமையா சொன்னா விளக்கமா தான் சொல்லிட்டு இருக்கேன்.
டயர் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சூப்பராக குறைஞ்சு போயிடும். அதே இடுப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் மடிப்பெல்லாம் இருக்கும் சில பேருக்கு, அதெல்லாம் அழகாக குறைஞ்சிரும். நம்ம நினச்ச மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம சூப்பராக போட்டுக்கலாம். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சது, நான் விளக்கமாக சொன்னேன், ஏதோ நான் புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்றான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நாளை கழிச்சு தம்பிக்கு நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிறந்த நாள். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக தம்பிக்காக வேண்டிக்கங்க, அவனுக்கு விஷ் பண்ணுங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பாப்பாவுக்கு பர்த்டே பண்ணால் பாப்பாவுக்கு வந்து 9 வயசு வரைக்குமே வருஷம் அதோடைய பிறந்த நாள் கொண்டாடிட்டு தான் இருக்கும். ஆனால் தம்பிக்கு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் கூட அவனுக்கு நான் 1 வருஷம் கூட பிறந்த நாள் கொண்டாடவே இல்லை. அதனால் இந்த வாட்டி அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவனுக்கு நல்லபடியாக பர்த்டே கொண்டாடிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து போதும், நீ கேக்கு கூட வெட்ட வேண்டாம், உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லணும்னு இருக்கேன். ஸோ இதுதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்காக வேண்டிக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். நான் ப்ராடக்ட் லிஸ்ட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.